இறைவனை காணுகின்ற எங்கள் மோகன் சுவாமி அவர்களை வேண்டி வணங்கி இந்த நல்ல விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற பேரன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சிவநாதன் அதிபர் அவர்களே, நல்லதொரு வெளியீட்டுரையை நிகழ்த்தியிருக்கின்ற எங்கள் சோதரன் அவர்களே, ரமநாதன் அண்ணர் அவர்களே, இங்கே இந்த சன்னதியான ஆச்சிரமத்துடைய சிறப்புக்கெல்லாம் காரணமாக இருந்து சகல பணிகளை குற்றம் கூட்டுவதிலிருந்து எங்களுடைய வயிறார அன்னம் பாலிக்கின்ற அத்தனை இந்த சன்னதியான ஆச்சிரம தொண்டர்கள் யாவேரையும் வணங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, சிறப்பு பிரதிகளை பெற வந்திருக்கின்ற பெருமைக்குரியவர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, உங்கள் யாவேருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். உண்மையில் பரமண்ணர் சொன்னது போல நாங்கள் புண்ணியம் செய்த நாங்கள். இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள். இந்த ஜனவரி மாதம் தொடக்கம் இப்போ டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் வரும் இந்த சன்னதியானையும் தரிசித்து இந்த சன்னதியான ஆச்சிரம இந்த பெருமைக்குரிய இடத்திலே இருந்து இந்த ஞான சுடருடைய பெருமைகளை போற்றி வணங்கி வழிபடுவதற்கு வாய்ப்பு தந்த எங்கள் சன்னதியார் ஆச்சிரம அத்தனை தொண்டர்களுக்கும் உதட்டால் உச்சரிக்கவில்லை, உள்ளத்தால் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை மிகவும் பணிவாக தெரிவிக்கின்றோம். எனவே இவை யாவற்றுக்கும் எங்களுடைய இந்த சன்னதி முருகனுடைய மகுட வாசகம் எந்நிதியும் தருவான் செல்வ சன்னதியா. எந்நிதியும் தருவான் செல்வ சன்னதியானட்டே வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் எந்நிதியையும் வழங்குகின்ற அந்த கடமையை சன்னதியான் தெய்வம், சன்னதி முருகன், சந்நிதி ஆச்சிரமத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். எந்நிதியில் தருவான் செல்வ சன்னதியான் என்ற கடமையை சன்னதியான் ஆச்சிரமத்திடம் ஒப்படைத்திருக்கின்றார் முருகப்பெருமான். எனவே இந்த சந்நிதியான ஆச்சிரமம் ஒரு கருவியாக, மோகன்சாமி அவர்கள் ஒரு கருவியாக, எங்களுடைய மூதாதையர்கள் சொல்வார்கள் கடவுள் மனித வடிவத்தில் தான் வருவார். எனவே கடவுள் மனித வடிவத்தில் வந்து எங்களை ஆற்றுப்படுத்துகின்றார்கள். சன்னதியான ஆச்சிரமத்துடைய பணி சொல்லி நடந்தார், பேசி முடியாது. இந்த சன்னதியான ஆச்சிரமத்துடைய பணியை நாங்கள் உணரலாம் உள்ளது, பேசுவதில்லை, பேச முடியாது. இங்கே வெளியூட்டுரை ஆற்றிய சகோதரர் சொன்னது மாதிரி இதை அளக்க முடியாது. இது கடவுளுக்கு ஏற்பாடு. யோசாமி சொன்ன மாதிரி எப்பவோ முடிந்த காரியம். இந்த காரியம் தொடர்ந்து சூரிய சந்திரன் உள்ள வரை நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த இலங்கையிலே உள்ள பிரதேசங்களை நாங்கள் புவியியல் படத்திலே குறித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மோகன் சுவாமி அவர்கள் இலங்கையிலே உள்ள அத்தனை பிரதேசங்களிலும் அவருடைய கால் பதிந்திருக்கிறது. ஏன் அவருடைய கால் பதித்ததென்றால் அந்த பிரதேசங்களிலே வாடுகின்ற மக்கள் யாவருக்கும் உடனடியாக கூலியாளுடைய வேர்வை காயக்குள்ள கூலி கொடுப்பது மாதிரி துன்பப்படுபவர்கள் துன்பம் அறிந்த நேரத்திலே உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று பார்த்திருப்பீர்கள். காங்கேசந்துறையிலிருந்து பதுளை வரை கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை இங்கே வெளிக்கிட்டதிலிருந்து அங்கே நிறைவு செய்யும் வரைக்கும் உள்ள இடையிலே உள்ள அனைத்து இடங்களையும் தரிசித்து அங்கே பாத யாத்திரை செய்கின்றவர்களுடைய தேவைகள் அனைத்தையும், மலையகம் அனைத்தையும், இங்கே அறிவு பசி அன்னப்பசியை விட வயிற்று பசியை போக்குவதை விட இலங்கை முழுவதிலும் துன்பப்படுபவர்களுடைய துன்பத்தை உடனடியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது வெள்ளநத்தமாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு முதலில் நிற்பது
சன்னதியானாச்சிரம் சுவாமிகளும் அவருடைய தொண்டர்களும். இந்த இலங்கையில் செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், ICRC, ரெட் கிராஸ் போவதற்கு முதல் சுவாமிகளும் அவருடைய தொண்டர்களும் அங்கே என்ன தேவை, யாருக்கு என்னத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பது, அந்த அனர்த்தத்தை பொறுத்து அந்த அனர்த்தத்துக்கு தேவையான அத்தனை பொருளோடும் போய் ஆற்றுப்படுத்துகின்ற நடமாடும் தெய்வமாக இந்த சன்னதியான ஆச்சிரம அடியவர்களும் ஆற்றுப்படுத்துகின்ற தொண்டு எங்களுடைய சுவாமிகளும் கடவுளர்களால் இந்த காரியங்களை செய்கிறார்கள். எனவே இவ்வளவு கடமையும் செய்கின்ற சன்னதியான ஆச்சிரம மோகன் சுவாமிகள் ஒரு சொல்லுத்தான் சொல்றார், அவன் தாரான், முருகன் தாரான், உரிய இடத்திலே கொடுக்கிறேன். நான் ஒரு தபால் சேவகன். உண்மையில் எங்களுக்கு வருகின்ற தபாலை உடனே கொண்டு எங்களிடம் ஒப்படைக்கின்ற தபால் பியோன் மாதிரி சுவாமிகள் முருகன் தருவது அனைத்தையும் யாருக்கு தேவையோ எவருக்கு கொடுக்கணுமோ உரியவருக்கு உரிய நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார். எனவே சுவாமிகள் தன்னை பற்றி சொல்லிக் கொள்வது எந்த பெருமையும் பேசுவதில்லை, சன்னதியான அள்ளி தருகிறார், உரியவர்களிடம் ஒப்படைப்பதுதான் எனது கடமை. எனவே அவர் ஒரு தபால் சேவகர். எப்படி தபால் சேவகர் தனது கடமையை செய்கின்றாரோ அதே மாதிரி இந்த சேவையை செய்கின்ற எங்களுடைய சுவாமி அவர்களையும் இந்த சன்னதியான ஆச்சிரமத்தையும் நாங்கள் நீள நினைந்து இங்கே சுவாமிகளின் பெருங்கருணையால் இந்த ஞானச்சுடர் மலரை போற்றி வழிபட்டு உங்கள் கைகளில் தருவதற்குரிய அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஞானச்சுடர் மலர் எங்களுடைய 25வது ஆண்டை கொண்டாட இருக்கின்றது. 25 ஆண்டுகளும் தொடர்ந்து ஒருபோதும் எந்த கொரோனா எந்த துன்பங்கள் வந்த வேளையிலும் தொடராக எங்களுடைய அறிவு பசியை போக்குகின்ற பெரிய பொக்கிசமாக எங்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுகின்ற ஞானச்சுடராக உங்களுடைய கைகளிலே மாதம் தோறும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் வாழ்பவர்களுடைய கைகளில் மட்டுமல்ல, உலகில் வாழுகின்ற அத்தனை புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்ற பெரியோர்களுக்கு அருமருந்தாக கிடைப்பது இந்த ஞானச்சுடர். பிள்ளைகளோடு போயிருக்கின்ற பெற்றோர்களுக்கு முழு நேரமும் உதவுவது அவர்களுடைய தலைமாட்டில் இருப்பது இந்த ஞானச்சுடர். கனடா, சுவிஸ், லண்டனில் இருக்கின்ற எங்களுடைய முதியவர்கள் எல்லோரும் தங்களுடைய தலைமாட்டில் வைத்திருப்பது இந்த ஞானச்சுடரை. அவர்களுக்கு நித்திரை வருவது குறைவு. யாழ்ப்பாணத்தை எண்ணி தாங்கள் வாழ்ந்த பூமியை நினைத்து, தாங்கள் வாழ்ந்த கோவில்களை நினைத்து, தங்களுடைய வீட்டை நினைத்து, சுற்றத்தார் எல்லோரையும் நினைக்கும் பொழுது அவர்களுக்கு கை கொடுப்பது ஞானச்சுடர். ஏன்னா இந்த ஞானச்சுடர் எங்கள் எல்லோரையும் மாற்றுப்படுத்துங்கள். இந்த ஞானச்சுடரில் வருகின்ற அத்தனை விடயமும், முகப்பிலே இருந்து இறுதி வரைக்கும் வருகின்ற அத்தனை விடயமும் எங்களை ஆற்றுப்படுத்துவது, எங்களை ஒழுங்குபடுத்துவது. இந்த மண்ணிலே நாங்கள் ஒழுக்கமானவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, எங்களுடைய குடும்பம் ஒரு கோவிலாக, குடும்பம் ஒரு கலம்பமாக, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக மிளிர்வதற்கு நீங்கள் யாவேரும் வாசிக்க வேண்டிய சுடர் இந்த ஞானச்சுடர். இந்த ஞானச்சுடரை நல்ல பொக்கிசமாக நீங்கள் பேணி பாதுகாப்பது மட்டுமல்ல, உங்களுடைய அருமை குழந்தைகள், இங்கே சொல்லப்பட்டது மாதிரி அருமை செல்வங்களை வழிப்படுத்துவதற்கு இந்த ஞானச்சுடர் பெரிதும் உதவும். எனவே இந்த ஞானச்சுடர் சம்பந்தமான 324வது மலரிலே உள்ள விடயங்களை உங்களுக்கு சுருக்கமாக, இவர்கள் எவ்வளவு இங்கே பரமண்ண சொன்னது மாதிரி ஒரு கட்டுரை எழுதுபவர் ஆக குறைந்தது 50 புத்தகங்களை வாசித்திருப்பார். ஒரு கட்டுரை எழுதுபவர் ஆக குறைந்தது 50 புத்தகங்களை வாசித்து அந்த கட்டுரையை எழுதி பலமுறை பல அறிஞர்களிடம் காட்டி, பெரியோர்களிடம் காட்டி திருத்தம் செய்துதான் உங்களோட கைக்கு கிடைக்கின்றது. எனவே இங்கே இருக்கிற 11 கட்டுரைகளிலே கிட்டத்தட்ட நீங்கள் இதை ஒழுங்காக வாசித்தீர்கள் என்றால் 1000 புத்தகம் வாசித்ததற்கு சமம். 1000க்கு மேற்பட்ட புத்தகங்களை வாசித்ததற்கு சமம். எனவே இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்க அவ்வளவு முதலாவது பக்கத்திலே எங்களுடைய